அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். தமிழ் ஓகே இல்லை? ஓகே. எனக்கும் ஓணமுக்கும் ரொம்ப நெருங்கிய பந்தம் உண்டு. ஒரு 3 ஓணம் வந்து நான் கோராக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என் ஃப்ரெண்டு கூட நான் 8th படிக்கும்போது, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓணம் அண்ட் ஓணம் சத்யா அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டது அதுதான். ஸோ மூவாட்டப்புலாவில் போய் வி செலிப்ரேட்டட் ஃபஸ்ட் இயர். இந்த செகண்ட் இயர் வந்து இன் ஐஐடி மெட்ராஸில் வி செலிப்ரேட்டட். அதுக்கு வந்து ஓணத்துக்கு ஒரு பூக்கோளம் போடணும். இந்த ஐ எம் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் ரங்கோலி. நான் நல்லா ரங்கோலி போடுவேன். ஸோ பூக்கோளம் நல்லா போடுவேன். ஸோ மார்னிங் 4 o'clock நாங்கள் போய் பூ வாங்கினோம். எங்கள் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வரணும். ஐஐடி மெட்ராஸ்க்குள்ளே வெஹிக்கிள் நாட் அலவுடு, பைக் வந்து நாட் அலவுடு. பட் இருந்தாலும் நானும் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் அப்புறம் பார்வதின்னு ஒரு 3 பேர் வந்து நைட்டே வெஹிக்கிளை கொண்டாந்து ஐஐடியில் எங்கள் ஹாஸ்டலில் நிறுத்திட்டோம். ஆனால் மார்னிங் 4 மணி 4 o'clock எந்திரிச்சு பூ வாங்க போகலான்னு பார்த்தா செக்யூரிட்டி வந்து பஞ்சர் பண்ணி விட்டார் வண்டியை. ஸோ வெஹிக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. 4 மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பூ வாங்கி ஆகணும். 7 மணிக்கு கோலம் ஆரம்பித்தா 10 மணிக்கு முடியும். ஸோ செலிப்ரேஷன் வில் பி குட். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்தே வந்தோம். ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போகிற வண்டியை பிடிச்சி அதில் ஏறி நானும் ஸ்ரீநாத்தும் இதில் கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து சேர்ந்து அந்த கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த கோலங்கிறதே எனக்கு நார்மலாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம கோலம் போடுவோம். பட் ஆனால் பூக்கோளம் பெருசாக போட மாட்டாங்க எங்கள் பகுதியெல்லாம். ஏன்னா இட் இஸ் காஸ்ட்லி அஃபேர். காசு கூட வரும், 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவாகும். ஸோ ஆனால் பட் கோலத்தில் அந்த பூக்கோளங்கிறது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செலவு பண்ணி அந்த கோலம் போடுவோம். அதே கோலத்தை நான் ஐஏஎஸ் ஆகிட்டு ஐஏஎஸ் ட்ரைனிங்கில் ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். அங்கே அதே கோலத்தை போட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அது மாதிரி இந்த பூக்கோளம், அந்த கல்ச்சரு, ஓணம் சத்யா ஒரு பெரிய இலையில் வந்து ஒரு 5 ஒரு எத்தனையோ ஐட்டம் வச்சு தான் ஒரு 150 ஐட்டம்ஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணி ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஓணம் சத்யா கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து லாஸ்ட்டு 5th அன்னைக்கு கூட எனக்கு வந்து நிறைய பேர் ஓணம் சத்யா கொடுத்துட்ருந்தாங்க. அந்த வகையில் ஓணம் இஸ் அ மோஸ்ட்டு ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வாக வந்து கேரளா பார்க்குறனால தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்களில் இந்த ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து இந்த ஓணத்துக்கு நிகழ்வுக்கு நான் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட ஓணம்ங்கிறது அன்றைக்கி மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பொங்கல் மாதிரி நாங்கள் ஜல்லிக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் உருட்டே இருப்போம். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை இந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 1 month முன்னாடி ஆரம்பிப்பாங்க. ஸ்டில் கோ ஃபார் சம் 3-4 months. அந்த மாதிரி ஓணமும் வந்து இந்த வாரம் இருக்குது, அடுத்த வாரம் செலிப்ரேட் பண்ணு கேட்கும்போது இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வில் சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னுடைய ஓணம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.